ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழைப்பழம் போண்டா எப்படி செய்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3 வாழைப்பழம், சின்ன வாழைப்பழம், பெரிய வாழைப்பழம் வந்தால் 2 எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வாழைப்பழம் இனிப்பாக இருக்கிறதுனால சர்க்கரை கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இது 2 நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். 1 கப் அளவு மைதா மாவு. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கையில் எடுத்து ஒரு சின்ன உருண்டையாக போட்டு பாருங்கள், நல்லா விழணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டான பதம். இப்போ எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூடானதும் சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க. தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும். நீங்கள் தண்ணி சேர்க்காம அதே இதிலே சேர்த்து போடுறதுனால எண்ணெய் இழுக்கவே இழுக்காது. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த பக்கமும் நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். வாழைப்பழ போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம 10 நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் லக்ஷ்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.